மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. அழகு குறிப்புகள் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் முதல்ல கேட்குற குறிப்பு முடி உதிர்வதை பற்றி தான். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தருணத்தில் முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப நிறைய கொட்டும் பொழுது, முடி உதிரும் பொழுது நம்ம அதுக்கு அலோபீஷியா அப்படின்னு சொல்கிறோம். அலோபீஷியானா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால். ஒரு நாளைக்கு 80லேருந்து 100 முடிகள் உதிரலாம். ஆனால் அதுக்கும் மேலே முடி உதிரும் பொழுது ஏதோ ஒரு நம்ம ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதனால் இந்த மாதிரி முடி அதிகமாக உதிருது அப்படின்னா, ஒன்று ஹெரிடிட்ரி, நம்மளோட பரம்பரை காரணமாக அது அந்த மாதிரி இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஜுரம் வந்தது, அட்மிட் ஆயிருந்தாங்க, இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ்னால கூட கொட்டலாம். சில பேருக்கு எப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு ஃபீவர் வந்திருக்கும். 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா அப்படியே கொத்தா முடி வரும். நார்மலாக ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் முடி கொட்டணும். ஆனால் அவங்களுக்கு ஒரு நிறைய பர்சன்டேஜ் முடி உதிரும். அது கையோடு எடுக்கும்போது அப்படியே ரூட்டோடு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த முடி உதிர்ந்த அப்புறம் பேக்கில் பின்னாடியே அவங்களுக்கு வேறு நியூவாக ஃப்ரெஷ் ஹேர் வளரும். ஆனால் அது கொட்டும்போது ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம், அந்த ஃபீவருக்கு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அது கொட்டும். ஸோ பயப்படாதீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். டெலோஜன் எஃப்ளூவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹேர் ஃபால், எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால்க்கு எந்தெந்த எண்ணெய்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நான் எடுத்துக்க போகிறது ஒரு 4-5 சொட்டு லாவெண்டர் ஆயில். லாவெண்டர் ஆயில் ரொம்ப நல்லது. அது நம்மளுடைய ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, சருமத்துக்கு நல்லது, நல்ல தூக்கம் கொடுக்கக்கூடியது. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது லாவெண்டர் ஆயில். ஸோ இந்த லாவெண்டர் ஆயிலேருந்து ஒரு 4 சொட்டு நான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது நான் எடுக்கக்கூடிய ஆயில் என்னென்னா ரோஸ்மேரி. ரோஸ்மேரி ஆயில் ஒரு முடி வளர செய்கிற நல்ல க்ரீம், சொல்யூஷன், சீரம்ஸ் மாதிரி. அது அரோமா தெரப்பி ஆயிலில் ரொம்ப நல்ல ஒரு ஆயில் ரோஸ்மேரி ஆயில். அது ஹேரை நல்லா தூண்டி வளர வைக்கும். மூணாவது நான் எடுத்துக்கிறது ஜெரேனியம் ஆயில். இதை உமன்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆயில். இந்த பீரியட் பெயின்ஸ் எல்லாம் குறையிறதுக்கு, யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப நல்லது. ஸோ ஜெரேனியம் ஆயிலில் ஒரு 4 ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மனோரஞ்சிதம் பூ, லேங் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோரஞ்சிதம் பூவோடது ஒரு 4 சொட்டு. கடைசியாக நான் எடுக்கிறது லெமன் ஆயில். இது ஒரு 3 சொட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸையும் நான் தனியாக இதில் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது கூட நான் ஆட் பண்ண போகிறது என்னென்னா, ஒரு 20 ml இல்லை 30 ml கிட்ட ஜோஜோபா ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒரு 30 ml நான் எடுத்திருக்கேன். ஜோஜோபா ஆயில் மாதிரியான ஒரு நல்ல ஆயில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பாதாம் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கோகோனட் ஆயிலில் யூஸ் பண்ணலாம். ஆனால் சூடு கொடுத்து எடுத்த எண்ணெய்களை யூஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய செக்கில் ஆட்டின எண்ணெய்களாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஜோஜோபா ஆயிலை நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரூமே அவ்வளோ வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. லாவெண்டர், ஜெரேனியம், ரோஸ்மெரி, லெமன் ஆயில், லேங் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் ஒரு கேர்ளுக்கு இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி வந்திருக்கிறவங்க லாவண்யாவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹேர். ஆனால் இப்போ ஆஃப் லேட் எனக்கு முடி கொட்டுது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, திடீர்னு நிறைய முடி கொட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம இந்த அரோமா ஆயில்ஸை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஜோஜோபா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான ஆயிலில் நம்ம எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரித்து நீங்கள் நைட் டைம்லேயே இந்த மாதிரி ஆயிலை ஒரு 7:30, 8 o'clock நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லேட்டாக படுக்கும்போது யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே பில்லோவில் வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரு 7:30, 8 இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு லைட் மசாஜ் கொடுத்துக்கலாம். ஓனாகவே நம்ம இதை செய்யலாம். ஸ்மால் செக்ஷன்ஸில் பிரித்து அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி பேக்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு காட்டனை இந்த அரோமா ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு ஸ்மால் செக்ஷன்ஸ் பிரித்து மேலேருந்து கீழே வரையில் அப்ளை பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஜென்டிலான மசாஜ் கொடுக்கலாம். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த எண்ணெய்களில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் முடி உதிர்வை தடுக்கும்.
அட் த சேம் டைம் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ அரோமா எண்ணெய்களுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். நமக்கு பியூட்டி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டையும் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும். இது வந்து ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆயில்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்ல ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும். இதில் சில ஆயில்கள் லைக் இந்த லெமன் இதெல்லாம் வந்து டேண்ட்ரஃபை போக்கக்கூடியது. ஈவன் ரோஸ்மெரி கூட அப்படி தான். ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெய்களை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய ப்ராப்ளம் சீக்கிரமாக குறையும். இது வேறு யாராவது ஒருத்தர் செய்யும்பொழுது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளே செய்யும்பொழுது கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு பார்லர்லேயோ இல்லை வேறு யாரையாவது நீங்கள் செய்ய சொல்லலாம். இந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் வந்து ஒரு செடியோடைய சார அம்சம் சொல்லுவோம், அதோடைய எசன்ஸ். அதனால் ரொம்ப பொட்டெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் அது பேர் அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்கிறது. ஸோ மேலே மட்டும் இல்லாமல் கீழே உள்ள அவங்களுடைய இந்த ரஃப்பாக இருக்கிற ஹேர்லேயும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். இது வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ இது மாதிரி செய்யும்பொழுது இந்த சிவியரான ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது யாருக்கு வேணால் வரலாம். அந்த ஹேர் ஃபால் வந்து ஒரு 18-20 வயசுலேருந்து 60-70 வயசுக்கு உள்ளவங்க எல்லாருக்குமே திடீர்னு எப்போது ஒரு டைமில் எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால் இருக்கும். அது நிறைய பேர் பயந்துருவாங்க, நமக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு. அது மாதிரி இல்லை, எல்லாருக்குமே they go through that. அதனால் அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிகிச்சையை நீங்கள் செஞ்சுக்கலாம். அரோமா தெரப்பி ஆயில்ஸ் எல்லாம் இப்போ ஸ்பெஷலாக எல்லா பெரிய கடைகள்லேயும் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி மால்ஸ்லலாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கடைகளில் வாங்கிக்கலாம். ஸோ நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. அரோமா தெரப்பி யூஸ் பண்ணும்போது கூடவே நான் வந்து இன்ஃப்ராரெட் லைட் அவங்களுடைய ஸ்கேல்ப்புக்கு கொடுக்குறேன். அது வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் சைடில் இருக்கிற பிளட் சப்ளை எல்லாம் தலைக்கு வரும். அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். நல்லா ஃபுல்லாக தலையில் படுற மாதிரி இது உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராரெட் லைட் நல்ல ரத்த ஓட்டத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரும். கொலாஜன், எலாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே அவங்க இருக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக இருந்துட்டு நாளைக்கு வாஷ் பண்ணலாம், இல்லை அதுக்கு அடுத்த நாள் கூட வாஷ் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்பொழுது நரமுடி கூட சீக்கிரம் வராமல் இருக்கும். ஏன்னா நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கறதுனால நரமுடி இருக்கிறவங்களுக்கும், முடி ரொம்ப அதிகமாக முடி உதிர்வு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல சிகிச்சை. இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த அரோமா எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லும்போது அது 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து கேரியர் ஆயில், அதுதான் இப்போ இந்த மாதிரி பெரிய பாட்டிலில் வரக்கூடிய நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே கேரியர் ஆயில் தான். ஆனால் அது செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருக்கணும். ரொம்ப சூடு கொடுத்து எடுத்த எண்ணெயாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கலக்கிறது எல்லாமே சின்ன சின்ன பாட்டிலில் வரக்கூடிய எசென்ஷியல் ஆயில். அதோடைய ஒரு செடியோடைய சாராம்சம். அந்த செடியில் இருக்கிற பழங்கள், பூக்கள், அதோடைய ஸ்டெம், அதோடைய பார்க்கு, ரூட் எல்லாத்துலேருந்தும் எடுக்கிறது தான் அரோமா எண்ணெய்கள். அது வந்து ரொம்ப பொட்டெண்ட்டாக இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லது, ஒரு மருந்து மாதிரி அமையுது. அதனால தான் இது ரொம்ப வாசனையான ஒரு மருந்து, ரொம்ப ரிலாக்ஸிங் ஆனது. நமக்கு அந்த பிரச்சனையை சரிப்படுத்துறதோட கூட அது நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபையும் கொடுக்குது. ஸோ இந்த எண்ணெய்களில் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மோஸ்ட் வெர்சடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாவெண்டர் எண்ணெய் தூக்கத்துலேருந்து, டீஸ்ட்ரெஸ்ஸிங்லேருந்து, முடி வளர்கிறதுக்கு, ஸ்கின் சாஃப்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ லாவெண்டர் எண்ணெய் எங்கே கிடைச்சாலும் முதல்ல அது வாங்கிடுங்க. 2வது நீங்கள் வாங்கக்கூடியது ரோஸ்மெரி அப்படின்றது. ரோஸ்மெரி எண்ணெய் வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பொடுகு பிரச்சனை உள்ளவங்க, சின்ன கட்டிகள்லாம் தலையில் வருது, அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரோஸ்மெரி ஆயில் ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்த்தது உமன்ஸ் ஆயில்னு சொல்லக்கூடிய ஜெரேனியம் ஆயில். இந்த ஜெரேனியம் ஆயிலோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். ரோஸை விட அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ் ஜெரேனியம் அப்படின்ற ஒரு பூ கூட கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஜெரேனியம்லேருந்து எடுத்த இந்த ஆயில் வந்து விமென்க்கு ரொம்ப நல்லது. பீரியட் பெயின்ஸு, யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஸ்கின் மேலே அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்மெல் பண்ணலாம். குளிக்கிற தண்ணியில் ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி லேங் அப்படின்னு சொல்கிறது மனோரஞ்சிதம் பூ. நமக்கு இப்போ அவ்வளோவா அது கிடைக்கிறது இல்லை, ஆனால் ரொம்ப நல்ல வாசனை, அவ்வளோ நல்லாயிருக்கும். சில கோயில் வாசல்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது வச்சுருப்பாங்க. அந்த மனோரஞ்சித்தமோட அந்த எசன்ஸை நம்ம அடுத்ததான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து இந்த மாதிரி ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது.
கடைசியாக யூஸ் பண்ணது லெமன் ஆயில். அதில் வந்து சிட்ரஸாக இருக்கிறதுனால நமக்கு தலையில் ஏற்படக்கூடிய டேண்ட்ரஃப் மற்ற ஃபங்கஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரிப்படுத்தும். ஸோ இந்த 5 எண்ணெய் தான் இன்றைக்கி நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். அரோமா தெரப்பி அப்படின்றது ஒரு பெரிய கடல் மாதிரி, அதில் ஒரு சின்ன பார்ட்டு இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த சிகிச்சை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கோ கண்டிப்பாக இதை செஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா மிஸ் வாவ் தமிழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.